சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமே மசாலா இல்லாமல் கம்மியான மசாலாவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து, மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. சிக்கன்லேருந்து நமக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு விசில் விட்டு வந்ததுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, அப்புறம் சிக்கன் குழஞ்சிரும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு அடிகனமான பேனில் 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.